தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம். ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா எம்க்யூடிடி ப்ரோட்டோகால் அப்படின்னா என்ன அதை பற்றி பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற நோடெமிசிக்கு எப்படி நம்ம வெப்சர்வரோட அப்டேட் பண்ணணும், அப்போ அந்த வெப்சர்வருக்கு நம்ம எப்படி ஒரு அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணணும் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்ப்போம். சரி வாங்க வீடியோக்குள்ளே வர போகலாம். இப்போ தான் இந்த யூடியூப் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கீழே ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். ஓகே, நம்ம யூஸ் பண்ணுற நோடெமிசிக்னு பார்த்தீங்க அப்படின்னா 3 சர்வீஸ் வந்து அவைலபிள் இருக்குது. ஓகே, ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா கெயின், இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா பிளிங்க், இன்னொன்று பார்த்தீங்கன்னா திங்ஸ்பிக். ஓகே, நான் ஒவ்வொன்றுக்கும் இண்டிவிஜுவலாக வீடியோஸ் போடுறேன். ஆனால் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், கெயினை பற்றி பார்ப்போம். ஓகே, அதுக்கப்புறம் நான் ஏன் 3 இருக்கப்போ நான் கெயினை ஃபஸ்ட்டாக போடுறேன் அப்படின்னா, ஏன்னா கெயினில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், இண்டிவிஜுவலாக 100 சேனல்ஸ் வந்து க்ரியேட் பண்ணி, அப்போ 100 சேனல் வரைக்கும் ஃப்ரீயாக க்ரியேட் பண்ணிக்கலாம். அப்படிங்கிறப்போ நம்ம என்ன பண்ணலாம், 100 சேனல்ஸ் வந்து நீங்கள் ஃப்ரீயாகவே க்ரியேட் பண்ணிக்கலாம். ஆனால் பிளிங்க், திங்ஸ்பிக் அதெல்லாம் என்ன பண்ணுவோம், நீங்கள் வந்து அமௌண்ட் பே பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஆனால் கெயினில் வந்து என்ன பண்ணிக்கலாம், ஸ்டூடெண்ட்ஸே ஓனாக ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத என்ன பண்ணியிருக்காங்க, ஃப்ரீயாக அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகே, அவங்களுடைய ஓன் வெப்சைட்டை எப்படி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ உங்களுடைய கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிட்டு இதில் கூகுளில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா லாக்இன் கெயின் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். ஓகே, லாக்இன் கெயின் CAYENNE லாக்இன் கெயின் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கூகுளில் லாக்இன் கெயின் மை டிவைஸ் அப்படின்னு ஒரு பேஜ் வரும். ஓகே, இந்த லாக்இன் கெயின் மை டிவைஸ் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஓப்பன் ஆகிறது பார்த்தீங்க அப்படின்னா கம்யூனிட்டி ஃபார்ம்னு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகே, அந்த கம்யூனிட்டி ஃபார்மில் வந்து நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்லை. இதை வந்து நீங்கள் எப்படி லாகின் பண்ணி மெயின் பேஜுக்கு கொண்டு போகிறது அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கீழே பார்த்தீங்க அப்படின்னா சைன் அப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த சைன் அப் வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த சைன் அப்பை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அடுத்த பேஜ் பார்த்தீங்கன்னா 404 பேஜ் யூ ட்ரைட் டு ரீச் இஸ் நோ லாங்கர் அவைலபிள். ஏன்னா லாக்டவுனுக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணல, இந்த பேஜ் வந்து ஒர்க் ஆகலை. ஓகே, லாக்டவுன்லேருந்து இந்த வெப்சைட் வந்து அவங்க யூஸ் பண்ணல, வேறு வெப்சைட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ எகெயின் அதில் என்ன பண்ணணும், சைன் அப் கொடுத்து எகெயின் லாகின் பண்ணணும். இப்போ வந்து எங்களுக்கு என்ன ஆகும், இன்னொரு இப்போ புதுசாக அவங்க யூஸ் பண்ணி இப்போ கரண்டில் வந்து அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்க வெப்சைட் வந்து இதே ரீடைரக்ட் ஆகும். ஓகே, லாக்இன் டு கெயின் எகெயின் ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணுறோம், புது அக்கௌண்ட் தானே க்ரியேட் பண்ணுறோம். அப்போது ரிஜிஸ்டர். ஓகே, உங்களுக்கு ஆல்ரெடி அக்கௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் லாகின் பண்ணுங்கள். அக்கௌண்ட் இல்லை அப்படிங்கிறப்போ ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம். ஓகே, இது வந்து நீங்கள் எந்த நேம் வேணுமாலும் கொடுத்துக்கலாம். நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட் நேம் வந்து ப்ராஜெக்ட் அப்படின்னு தரேன், PRO. நீங்கள் கேப்ஸில் வேணுமாலும் கொடுத்துக்கலாம், ஸ்மாலில் வேணுமாலும் கொடுத்துக்கலாம். ஓகே, அப்போ நான் ப்ராஜெக்ட், அதே மாதிரி பேக்கர் சேனலோட நேமே நான் இங்கே இன்புட்டாக கொடுத்துக்கிறேன், ப்ராஜெக்ட் பேக்கர். இமெயில் ஐடி வந்து ப்ராஜெக்ட் பேக்கர் @2021@gmail.com. ஓகே, உங்களுடைய இமெயில் ஐடி என்னவோ நீங்கள் அதை போடுங்க. நான் வந்து என்னோடய இமெயில் ஐடி போட்டிருக்கேன். ஓகே, gmail.com. பாஸ்வேர்டு பார்த்தீங்க அப்படின்னா 1234567890. ஓகே, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு என்ன பண்ணணும், அதே பாஸ்வேர்டு தான், 1234567890. ஓகே, இங்கே வந்து பாஸ்வேர்டு அப்படின்னு கேட்ட உடனே நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, உங்களுடைய இமெயில் ஐடியோட பாஸ்வேர்டு போடக்கூடாது. ஓகே, இதுக்குன்னு என்ன பண்ணணும், நம்ம ஒரு ஃபேஸ்புக் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணோம்னா என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு நம்மளுடைய மொபைல் நம்பர் போடுவோம். அதுக்கப்புறம் நமக்குன்னு ஒரு பாஸ்வேர்டு நம்ம க்ரியேட் பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான் இங்கேயும் பாஸ்வேர்டு, அதே பாஸ்வேர்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம், ரிஜிஸ்டர்னு கொடுக்கலாம். ஓகே, ரிஜிஸ்டர் கொடுத்து நீங்கள் என்ன பண்ணிடுங்க, இப்போ மாதிரி வரப்போ நீங்கள் உங்கள் டிவைஸில் தான் நீங்கள் லாகின் பண்ண போகிறீங்க அப்படின்னா சேவ் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், சேவ் பண்ணிட்டேன். இப்போ சேவ் பண்ண உடனே என்ன ஆகும், கெயினான டாஷ்போர்டு ஓப்பன் ஆகும். ஓகே, அந்த டாஷ்போர்டில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஓகே, இதில் பார்த்தீங்க அப்படின்னா ராஸ்பெரி பை, அடினோ, லோரோ, கெயின் API. ஓகே, நீங்கள் ராஸ்பெரி பைலேயும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன இருக்குது, இன்ஃபீல்டாக ESP826612E மாடியூல் வந்து இருக்குது. அதேமாதிரி அடினோலையும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற ஒரு சில அடினோ மாடியூலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நோடெமிசி வந்து இன்க்ளூடாக இருக்குது. ஓகே, நம்ம என்ன பண்ணுறோம், வெறும் அடினோ போர்டு யூஸ் பண்ணி அதிலேருந்து கெயின் சாஃப்ட்வேர் மூலமாக நம்ம என்ன பண்ணுறோம், நோடெமிசி யூஸ் பண்ணி அது மூலமாக கெயின் சாஃப்ட்வேர் மூலமாக நம்ம பண்ணுறோம். அப்போ அதனால் என்ன பண்ணுறீங்க, கெயின் API இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு யூசர் நேம், பாஸ்வேர்டு, கிளைண்ட் ஐடி இதை கொடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், கோடிங்லாம் ரைட் அப் பண்ணணும். ஓகேவா, இதை நம்ம எப்படி பண்ணுறது
அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இதான் ஈஸியாக உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது. ஓகே, இது மாதிரி தான் நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும். இந்த அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் இதில் எப்படி கோடிங் ரைட் அப் பண்ணுறது, ஒரு லேம்ப் எப்படி ஆன் பண்ணுறது எல்லாமே நான் சொல்கிறேன், நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். அதே மாதிரி உங்கள் மொபைலில் எப்படி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணலாம் அப்படின்னா இதுக்கான அப்ளிகேஷன் ஒன்று இருக்குது. அந்த அப்ளிகேஷன் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். ஏன்னா இது வந்து ப்ளே ஸ்டோரில் அவைலபிள் கிடையாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம், கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கங்க. டவுன்லோட் பண்ணிட்டு அதில் பார்த்தீங்க அப்படின்னா கிரியேட் மை அக்கௌண்ட்டு, சைன்இன் மை அக்கௌண்ட் நீங்கள் என்ன பண்ணாங்க லேப்டாப்பில் மேக்ஸிமம் க்ரியேட் பண்ணுங்கள், இல்லை மொபைலையும் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு சில சேனல் விட்ஜார்டு எல்லாமே நீங்கள் என்ன பண்ண முடியாது, விட்ஜெட் எல்லாமே மொபைலில் க்ரியேட் பண்ண முடியாது. அப்போ அதுக்காக என்ன பண்ணணும், லேப்டாப் தான் நீங்கள் பண்ணணும். அப்போ நீங்கள் க்ரியேட் பண்ணுறதே லேப்டாப்பில் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் அதில் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா கிரியேட் மை அக்கௌண்ட் கொடுத்து ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு எல்லாம் போட்டு கன்ஃபார்ம் பண்ணிடுங்க. அதே மாதிரி கெயின் ஏபிஐ வரும், அதை கிளிக் பண்ணிட்டு அதை பாஸ்வேர்டை வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணும். இந்த இஷ்யூ தான் இருக்கும். ஓகே, இதெல்லாம் எதுவுமே இருக்காது. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகணும் அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கங்க. நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷனில் வந்து அப்டேட் ஆகணும் அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். ஓகே கைஸ், தேங்க்யூ.